வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். மிக முக்கியமான ஒரு குரூஷியல் மீட்டிங், அதாவது தாய் கழகமும் சேய் கட்சியும் சந்திக்க போகிறார்கள். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்குது. 3 நாட்கள் கேரளாவில் நடக்குது. இதுக்கு ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி அதுக்கான ஷெட்யூல்ஸு என்ன மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்காக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்கஷனும் போட்டிருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது. என்ன நடக்க போகுது, எதுக்காக இந்த மீட்டிங், அதனுடைய முக்கியத்துவம் என்னங்க சார்? சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்பொழுது, பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது குறிப்பாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில் இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். இந்த ஆண்டு வந்து கேரளாவில் நாளைக்கு ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 2, 3 நாட்கள் நடக்குது. இந்த மீட்டிங்கோட நோக்கம் வந்து பிஜேபியுடன் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்துவது, டிசிஷன் மேக்கிங்கில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது. நல்லா கவனிக்கணும். அப்படின்னா பிஜேபியோட டிசிஷன்ஸில் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை வெறும் ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவது எவ்வளவு அயோக்கியத்தனமானது என்பது இதிலிருந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு இப்போ ஆர்எஸ்எஸ் விரும்புது. ஏன்னா கேடர்ஸோட பிஜேபிக்கு வந்து அந்த லிங்க் அருந்து போச்சு, அந்த உறவு அருந்து போச்சுன்னு அவங்க விரும்புகிறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், ரிசல்ட் வந்து சில வாரங்களில் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸால் தான் தோத்தோன்னு சொன்னார். ஆணவத்தில் தாண்டா தோத்திங்கன்னு சொன்னார் வெளிப்படையாக. ஆர்கனைசரில் ஒரு கட்டுரையே வந்தது. ஆர்கனைசரில் ஒரு கட்டுரையே வந்தது. ஸோ ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அது ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்தாலும் இந்த முறை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்கிற மாதிரி வந்து கோஆர்டினேஷன் இன் பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் தி பாலிசிஸ், இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், கோஆர்டினேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ். முக்கிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கோஆர்டினேஷன் வேணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இதில் வந்து ஒரு புது சேலஞ்ச் என்னென்னா வளவன், இப்போ வந்து மோடி 1.0லையும் 2.0லையும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறத பிஜேபி அப்படியே செஞ்சுட்டு போச்சு. ஏன்னா மோடிக்கு தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருந்தது. இப்போ வந்து அது இல்லை. இப்போ வந்து கண்டிப்பாக நாயுடு, நிதிஷ், சிராக் பாஸ்வானை நம்ப வேண்டியிருக்கு. அதனால் தான் தோன்றித்தனமாக செய்ய முடியாது. கோஆர்டினேஷன் வந்து என்டிஏக்குள்ளே ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குள்ளேன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம தவறு செய்கிறோம். மெயின் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான கோஆர்டினேஷன் தான் அவங்கள வழி நடத்துது. இது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து மோடி 1.0, 2.0ல் வந்து பிரச்சனை இல்லாமல் போச்சு. பிகாஸ் சொன்னதை செஞ்சுட்டு போனாங்க. சில விஷயங்களை மோடி அவர் விரும்புகிறதை செஞ்சுக்கிட்டார், ஆர்எஸ்எஸ் கண்டுக்காமல் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மோடியும் கேட்கணும், மோடி சொல்கிறத கூட்டணி கட்சிகளும் கேட்கணும். அங்கே தான் சிக்கல் வரும். வாஜ்பாய் பீரியடில் வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு அந்த சார்ட்டரை போட்டதால் வாஜ்பாய்க்கு ஆர்எஸ்எஸோட டிக்டாட்ஸ் அஜெண்டாவை தாக்கீதுகளை மீறுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. இது பாரு, எனக்கும் நீ சொல்கிறதான் பிடிக்குது, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குனார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது மோடிக்கு ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸோட கிளச்சஸ்லேருந்து வெளியில் வர்றது உதவும். இன்றைக்கி அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்கிறது ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தும். பட் பெரிய அளவில் கடந்த 10 ஆண்டுகளை செஞ்ச மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸால் செயல் திட்டங்களை கொண்டு வர முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வக்ஃப் சட்டத்தை இதே மோடி 1.0, 2.0 வந்து அவங்க பாட்டு நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க, கற்றுங்கடான்ட்டு. ஆனால் இப்போ நீ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய சூழல் இருக்குது. ஆகவே இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் என்பது நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பிஜேபியோட பிரச்சனை கூட்டணி கட்சிகளோட கிடையாது, ஆர்எஸ்எஸோட. இது வெளியில் தெரியாது ரொம்ப பேருக்கு. இதே சிக்கல் வாஜ்பாய்க்கு இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப அழகாக பீயிங் அ ஸ்டேட்ஸ்மேன், பரந்த மனசு இருந்தது அவருக்கு. அவரால் வந்து அதை சமாளிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவர் ரொம்ப கிளவராக இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். அதில் சொல்கிறத மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ என்ன உத்தரவு போட்டாலும்ட்டார். ஆர்எஸ்எஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கையில் இருக்க கவர்மெண்ட்டை விட்டுட்டு அவங்க போக முடியாது. ஆனால் அது 182, இது 240. ஆகவே இதில் மோடிக்கே ஒரு இயல்பான அந்த மூர்க்க கோணம் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் இட் இஸ் பிளே ஹவோக். பட் ஸ்டில் அவங்க கையில் இருக்க ஆட்சியை மட்டும் இழக்க மாட்டாங்க, பொறுத்து இருப்பாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு முக்கியமான டெசிஷன்னாக பார்க்க வேண்டியது இன்னமும் கூட, ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆட்சி இழக்க அவங்க விரும்ப மாட்டாங்க, கையில் இருக்கக்கூடியதுனாலும் அதை விட முக்கியமானது கட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய டெசிஷன்ஸோ அல்லது கேட்கக்கூடிய இடத்துல, கன்சல்ட் பண்ணக்கூடிய இடத்துல கூட வைக்காம தான், குறிப்பாக நட்டாவினுடைய அமித்ஷா அதுக்கு முன்னாடி இருந்தப்போ எப்படி இருந்ததோ, நட்டா வந்த பிறகு அது கம்ப்ளீட்டாக நட்டா வந்து ஒரு பொம்மையாக வைக்கப்பட்டு விட்டு மெயின் டெசிஷன்ஸை மோடி அமித்ஷா தான் எடுத்தாங்கிறது தெரியும். இதில் எந்த இடத்துலையுமே ஆர்எஸ்எஸ் லூப்புக்குள்ளே இல்லை.
அப்போ இந்த இடத்துல கட்சியை அடுத்தது கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுவதற்கான ஸ்பேஸ் அந்த இடம் தேசிய தலைவர் பதவியிலேருந்து எல்லாமும் எம்டியாகவும் இருக்குது. அதில் என்ன கால் எடுப்பாங்க? டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க, பட் தே வில் வீல் எக்ஸ்ட்ராடினரி இன்ஃப்ளூயன்ஸ். தே வில் அதாவது அன்பிலீவபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி மேலே உண்டு. நோபடி கேன் சேலஞ்ச் ஆர்எஸ்எஸ் ஃப்ரம் பிஜேபி. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இதில் 10 வருஷத்தில் மோடிக்கு அந்த மெனிவரிங் ஸ்பேஸ் இருந்தது, ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி இருந்ததால். இப்போ அந்த மெனிவரிங் ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராமும் இல்லை, நீ எஸ்கேப் ஆகுறதும் கஷ்டம். ஆகவே இதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஓவர் பிஜேபியை மோடி விரும்ப மாட்டார், அலோவ் பண்ண மாட்டார். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மோடி இஸ் அ மேன் வித் இண்டிவிஜுவல் டிக்டட்டோரியல் ஸ்ட்ரீக்ஸ். he is on par with ஹிட்லர், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதனால் அவர் தன்னை மீறி, அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாரை மீடியாவாக இருக்கட்டும், எனிபடி தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட விஷயங்களில் தட் இஸ் திங்ஸ் விச் ஆர் அண்டர் இஸ் கண்ட்ரோல், எவருடைய இன்ஃப்ளூயன்ஸையும் அவர் அலோவ் பண்ண மாட்டார். பட் ஆர்எஸ்எஸ்ஸை அவர் he has to give some space. 10 வருஷத்தில் இப்படி வச்சுக்கலாம் வளவன், 10 வருஷத்தில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மோடி ரொம்ப மினிமம் ஸ்பேஸ் தான் கொடுத்துருந்தார். பட் இப்போ அந்த ரோல் மாறணும். நவ் he has to give some enhanced space for RSS. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வளவன், மோடியோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் கூட்டணி கட்சிகள் கிடையாது, இட் இஸ் RSS. அதான் அதில் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்கை போட்டிருக்காங்க. போத் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டாலாம் எக்ஸப்ட் மோடி கலந்துக்கிறாங்க. மோகன் பகவத்துக்கு பதிலாக செகண்ட் இன் கமாண்ட் எல்லாம் கலந்துக்கிறாங்க. 2 செகண்ட் இன் கமாண்ட்ஸோ நம்பர் 2s ஆஃப். ஆமாம், இது ஒரு விதத்தில் இதை எதிர்கட்சிகளும் மீடியாவும் கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா who are these extra constitutional authority people? RSS is an extra constitutional authority. What business it has to do with the coordination meeting with the government? மந்திரியை கூப்பிட்டு பேச நீ யாரா? ஒரு ஹோம் Who are you? Who are you to talk with the home minister or defense minister? What coordination? உனக்கு ஓட்டு போட்டாங்களா, பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோமா? சோனியா காந்தி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு கதர்னானுங்கல்ல, அதுவாறு ஒரு இண்டிவிஜுவல். திஸ் இஸ் அன் ஐடியாலஜி. அப்போ இதை அப்போசிஷன் கொஸ்டின் பண்ணணும், பட் ஒன்றும் நடக்காது. அங்கேயாச்சும் அட்லீஸ்ட் ஷி வாஸ் அன் எம்பி, பார்ட்டியில் அவங்களுக்கு. நாட் ஓன்லி தட் சார், ஷி வாஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ் அஸ் தி கைடிங் சேர்பர்சன் ஃபார் யூபிஏ. அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு கேபினட் மினிஸ்டர் ரேங்க் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. தேர் வாஸ் நத்திங் பிஹைண்ட் த சீன்ஸ். அந்த கவர்மெண்ட் ஹஸ் எவ்ரி ரைட், எனி கவர்மெண்ட் ஹஸ் அன் எவ்ரி ரைட் டு அப்பாயிண்ட் எனி ஒன் ஆஸ் இட்ஸ் அட்வைசர் ஃபார் மென்டரிங் ரோல். அதை வெளிப்படையாக தான் அவங்க செஞ்சாங்க. இங்கே now this is you call it as a cultural organization, an organization with mercurial characters. எல்லாமே சஸ்பிஷியஸாக உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் அது. அந்த ஆர்கனைசேஷனோட உன் கோஆர்டினேஷனை நீ போட்டு உன் மந்திரி அவனுக்கு இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் இல்லை, they are answerable to the coordination committee. அது வெறும் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நான் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? Who are them to summon? Who are they to summon the cabinet ministers? Who are they? The cabinet ministers are controlled by the prime minister. Prime ministerக்கு மட்டும்தான் cabinet ministers பதில் சொல்லணும், மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸாக இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்கன்னா சமாளிக்கிறது ஈஸி. ஐடியாலஜி இருந்ததுன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் இருந்ததுன்னா கஷ்டம். அதுதான் பிஜேபியில் இருக்க பிரச்சனை நமக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் அந்த ஒரு பேட்டர்ன் உண்டு. கட்சியையும் ஆட்சியும் தனித்தனியாக வச்சு அதை பவுண்ட்ரி கரெக்டாக பிரிக்கிறது அப்படிங்கிறது. பிஜேபியில் அது 2014க்கு பிறகு இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் முயற்சி எடுத்தாலும் அதை செக்ரிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? முதல்ல எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. தன்னோட அயன் கிரிப்பை ஆர்எஸ்எஸ் விலக்கி கொள்ளாது. அதுவும் கண்டிப்பாக வரும் நாட்களில் பிஜேபியோட ஸ்ட்ரென்த்து குறைய குறைய ஆர்எஸ்எஸோட ஹோல்டு அதிகமாகும். பட் கூட்டணியால் தான் இவங்களுக்கு ஆட்சியை நடத்த முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, இப்போ வந்திருக்கிறது மாதிரி இன்னும் 2029 இன்னும் 40 சீட் 50 சீட் குறைஞ்சி போகுதுன்னா, அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்றை அப்போசிஷன் இன்சிஸ்ட் பண்ணும். See, நம்பர்ஸ் கேமில் வாஜ்பாய் 182, மோடி 240. மோடி இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் தி மேஜிக் மார்க். வாஜ்பாய் வாஸ் 90 seats பிலோ, அண்ட் அதை அச்சீவ் பண்ணுறது இம்பாசிபிள். இங்கே மோடி கொஞ்சம் ஒரு தம்மு கட்டினார்னா 272 ரீச் பண்ணிடலான்னு ஒரு மாயை இருக்குது, ஆனால் பண்ண முடியாது. ஆனால் இதில் ரொம்ப நுவான்ஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 182 வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை வாஜ்பாய் ரெசிஸ்ட் பண்ண மாதிரி 240 வச்சுக்கிட்டு மோடியால் ரெசிஸ்ட் பண்ண முடியுமானா கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏன்னா மோடியோட டைனமிக்ஸ் குறைஞ்சிருக்குது. மோடி ஸ்டேக்ஸ் ஹவ் கான் டவுன். இந்தியா டுடேவோட ஒப்பீனியன் சர்வேல கூட பார்த்தீங்கன்னா
ராகுல் காந்தி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மோடி ஃபஸ்ட் டைம் 50 பிலோ 50 போயிருக்குது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீட்டிங் இந்த மீட்டிங்கு. அதில் அவங்க வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பெரிய எர்த் ஷேக்கிங் டிசிஷன்லாம் அவங்க எடுக்க முடியாது, ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. அண்ட் இந்த கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக ரெஃப்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வெரி கிளவர், தே வாண்ட் இன்சிஸ்ட். ஆலிஸ் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்கிறாங்க இப்போ ரீசன்ட் டேஸ். எஸ், ஆலிஸ் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பெருசாக பிஜேபியை புஷ் பண்ணி அவங்க நினச்சதெல்லாம் செஞ்சிடணும்னு போகும். வக்ஃபு சட்டத்தையே நீ வந்து இதுக்கு தான் அனுப்புகிற, ஜேபிசிக்கு தான் அனுப்புகிற, உன்னால் நிறைவேற்ற முடியலையே. ஆகவே இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல மக்கள் மன்றத்தில் இவர்கள் தோலுரிந்து கிடக்கிறார்கள், பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதை கவர் பண்ணவனுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆர்எஸ்எஸ் சம்மன் பண்ணுறதுனா who are they to summon a cabinet minister? It is the prime minister or the president. They are the competent people, only 2 people to summon the cabinet minister. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு பிஜேபி இன்றைக்கி வந்து நல்லா நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது, அதான் அர்த்தம். இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு பிஜேபியில் தலைவராக இருந்தால் யாருமே பதிவு பண்ணதில்லை. ஜேபி நட்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக, எலெக்ஷனுடைய அந்த பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ரிசல்ட்ஸ்க்கு முன்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இது டைரெக்டாகவே ஆர்எஸ்எஸ்ஸை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர் இன்னமும் பதவியில் கண்டினியூ பண்ணுறாரு. டியூவல், கட்சியிலையும் பதவி ஆட்சியிலையும் பதவி என 2 இடத்துல இருக்கக்கூடியதை ஆர்எஸ்எஸ் எப்படி அப்படியே அலோ பண்ணுங்கிற கொஸ்டின் வருது இல்லை? அதான் சங் மேரா சோல் ஹேனார் வாஜ்பாய். சங்கு மேரா சோல் ஹே, அதாவது சங்கு தான் என்னுடைய ஆன்மானார் வெளிப்படையாக. அந்த நேர்மையாக அது அவருக்கு இருந்தது. இவர்கள் வந்து யார் இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு கேட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் அதை மன்னிக்காது. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்க்கு, நரேந்திர மோடி குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு வராது போல வந்த மாமணி. அவங்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இப்படி ஒரு தலைவர் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். ஏன்னா மெஜாரிட்டி மட்டும் இல்லை, ரூத்லெஸ்ஸாக அதை ஹிட்லர் பாணியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் தான் நரேந்திர மோடி. இந்த நரேந்திர மோடி மேலே ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய வருத்தம் வந்து கொள்கை ரீதியாக வந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அது வந்து தங்களை அவர் குட் புக்ஸில் வைக்கலன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட 3ல் 2 நிறைவேற்றிட்டாருங்க. ராமர் கோயிலையும் 370, யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றின விவாதத்தை நாடு பூரா எழுப்பிட்டார். சமூகத்தை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இருகூறாக பிளந்து கொண்டிருக்கிறார் மோடி. ஹிந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலின் மையக்கருவாக நகர்த்தியது மோடி. அந்த மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பவே விரும்பாது. ஆகவே நட்டா பேச்சு அவர்கள் கடந்து போக விரும்புவார்கள். உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணிப்பாங்க, பட் கடந்து போக விரும்புவார்கள். ஆர்எஸ்எஸ்ஸை மீறி பிஜேபியில் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதுவும் மெஜாரிட்டி இருக்கும்போது வேணால் மோடியால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. மெஜாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா முக்கியமான விஷயத்துலையும் மோடி ஹேஸ் டு ஃபால் இன் லைன், மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் மோடியை, பிஜேபியை, எஸ்பெஷலி மோடியை இழக்க விரும்பவே விரும்பாது. ஏன்னா அவர் வராது போல் வந்த மாமணி. இந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹிந்துத்துவ ஐடியாலஜி இந்திய அரசியலின் மையக்கருவாக, சென்ட்ரல் ஃபோக்கஸாக கொண்டு வந்து மாட்டியிருக்கிறார். எல்லா கட்சிகளிலும், கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா கட்சிகளிலும் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறது குறைஞ்சதுக்கு காரணம் ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் இந்தியாவோட மைய நீரோட்டமாக கொண்டு போய் சேர்த்தது. அந்த விதத்தில் அது அவங்களுக்கு வெற்றி தான். இந்த தேர்தலுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸை பற்றி நட்டா பேசின பேச்சுக்கள் எல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக அவரை நகர்த்த முடியாது. வரும் நாட்களில் அவங்களுடைய செயல் திட்டம் என்ன என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அவங்க அவ்வளோ சீக்கிரமாக மோடியை இழக்க விரும்ப மாட்டாங்க. கூட்டணிகள் இருக்கிறதால கண்டமேனிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தன்னோட அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தாம் பிடிக்காத எந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையும் மோடி செயல்படுத்த மாட்டார். ஈஸியாக தப்பிச்சுப்பார். கூட்டணி ஒத்துக்கலான்னு அவரே கூட்டணியை பேசவும் வைக்கலாம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். சரியான உதாரணம் வக்ஃபு சட்டம். ஆகவே இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் என்பது நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது. ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது அது ஒரு பக்கம், அது எப்பயுமே இருக்கு விவாதம். அதை தாண்டி நம்ம பேசி இப்போ ஒன்றும் அது ஆக போகிறதில்ல. அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மாநாடு முடிஞ்சவுடன் அல்லது மாநாட்டு அதுங்க எது வெளிப்படையாக அறிவிக்க போகிறதில்ல. இந்த மாநாடு முடிஞ்சவுடன் அடுத்த இந்த கான்ஃபரன்ஸ் அவங்களுக்குள்ள இந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே அடுத்த 3 to 4 months ஏதாவது பெரிய பாலிசி சேஞ்சஸ் வந்ததுன்னா அப்போ ஆர்எஸ்எஸோட ரோல் இன்னமும் பவர்ஃபுல்லாக என்ஹான்ஸ்டாக தான் இருக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு அடைக்க வாசிக்கிறாங்க, பதுங்க வேண்டிய நேரத்தில் மறுபடியும் பதுங்குறாங்க என்பது தான் அர்த்தம். இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தனி மெஜாரிட்டி இல்லாமல், கோஆர்டினேஷன் கமிட்டி இல்லாமல், அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி
அவருடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக என்னை பொறுத்தவரையில் அவர் பார்ப்பது அல்லது அவருக்கு இருக்கப் போவது கூட்டணி கட்சிகள் கிடையாது. கூட்டணி கட்சிகள்கிட்ட வரக்கூடிய சவால் கிடையாது, மாறாக ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த அழுத்தங்கள். ரெண்டாவது, பிஜேபி பிரசிடெண்ட் ஒருத்தரை புதுசாக போடணும். ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் இல்லாமல் யாராலையும் பிஜேபி பிரசிடெண்ட்டாக வர முடியாது. இதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. பார்ப்போம் சார். இது அடுத்தடுத்து இப்படி போகுது. இந்த 3 நாள் மீட்டிங்க்கு பிறகு அஃப்கோர்ஸ் அவங்களுடைய இந்த மவுத் பீஸ்லேருந்து பல விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி செட் ஆகுதுங்கிறத நம்ம அதுக்கு பிறகு பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.